ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜியோவும் ஏர்டெல்லும் வந்து 20% வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது மினிமமே ஜியோவில் வந்து 189 ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவங்களோட பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 GB வந்து 329 வந்து போயிட்டுருக்கு. 299 329 மந்த்லி நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து டெலிகம்யூனிகேஷன்ஸ்லாம் வந்து இவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராய் கிட்ட போய் கேட்டாங்க. ட்ராய் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 இயர்ஸாக நாங்கள் வந்து எந்த ஒரு ப்ரைஸ் ஹைக்குமே நாங்கள் பண்ணலை, அதனால தான் நாங்கள் வந்து 20% வரைக்கும் ஹைக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க டெலிகம்யூனிகேஷன்ஸ் வந்து ஒரு பதில் சொல்கிறாங்க. ட்ராயும் வந்து ஆமாங்க இதாங்க ரீசன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ 2024 வந்து 20% ஹைக் ஆகுதுன்னா அப்போ 2026 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு 20% வந்து ஹைக் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 2026 ரெண்டு வருஷம் கழிச்சு அவங்க 20% ஹைக் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா 4 வருஷத்தில் 50% ஆஃப் ஹைக் வந்து நமக்கு வரும். அதாவது 329 நம்ம பண்ணுற பிளான் வந்து அப்படியே டபுள் த ரேட், அப்படியே 600 ருபீஸ் கிட்ட வந்துடும். இதுதான் நான் இப்படி தான் யோசிக்கிறேன், கண்டிப்பாக வந்து இப்படி தான் வரும். அப்போ வந்து நமக்கு ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு நம்மளோட பிளான்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டேக்கு வந்து அன்லிமிட்டட் இன்டர்நெட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதாவது 100 GB நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு ப்ராட்பேண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அப்போ 5 இயர்ஸ் கழிச்சு நம்மளோட பிளான் ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 600 கண்டிப்பாக வந்துடும். ஜியோ வரதுக்கு முன்னாடி நம்ம மந்த்லி பிளான்ஸ் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், ஏன் 200 ரூபாய், இப்படி அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுதான் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சப்போஸ் வந்து ஒருத்தங்க நிறையா பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 1 மந்த்துக்கு 200 ரூபாய் போட்டு டாப்அப் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லை அவங்க வந்து பேசவே மாட்டாங்க அப்படின்னா ஒரு 6 மந்த்து அவங்க வெறும் இன்கமிங் மட்டும் வச்சுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 20 ரூபாய் 50 ரூபாய் டாப்அப் பண்ணி அவங்க வச்சுப்பாங்க. அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரீசார்ஜ் பண்ணி அவங்க வச்சுட்டு இருந்தாங்க. இப்படி தான் வந்து ஜியோ வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம வச்சுட்டு இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டிலாம் இருக்காது. 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் டாப் டைம் வந்துடும், நம்ம எவ்வளோ டேஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசலனாலும் நீங்கள் வந்து 1 டேக்கு ரெண்டல் மாதிரி கட்டிடுவீங்க. அதாவது 329 ரூபாய் டிவைட் பை 28 போட்டிங்கன்னா 11 ரூபாய் 75 காசு நீங்கள் ரெண்டல் கட்டுற மாதிரி வந்துடும். நீங்கள் அன்றைக்கி அந்த டேயில் நீங்கள் ஒரு கால் கூட பண்ணல, இல்லை ஃபோனே எதுவும் எடுத்து பேசலைனாலும் அவங்களுக்கு ரெண்டல் மாதிரி 11 ரூபாய் 75 காசு நம்ம வந்து கொடுத்துட்றோம். இப்படி தான் வந்து ஜியோவும் ஏர்டெல்லும் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. கம்யூனிகேஷன் அப்படின்னா நம்மளோட ஒரு தகவலை இன்னொருத்தர்கிட்ட நம்ம போய் சேர்க்கறது தான் கம்யூனிகேஷன்ஸு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்லைன் லெட்டர்ஸ் தான் ரொம்ப கம்யூனிகேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் ரீசார்ஜில் நான் ஏன் வந்து இன்லைன் லெட்டர் சொல்கிறேன் அப்படின்னா, ரீசார்ஜ் அப்படின் போது நம்மளுக்கு அந்த தகவலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேர்க்கறதுக்கு தான் நம்ம வந்து சார்ஜஸ் வந்து நம்ம இவ்வளோ கட்டிகிட்ருக்கோம். நம்மளோட தகவலை இன்னொருத்தட்ட போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த சார்ஜஸ் வந்து. அப்போ அந்த காலத்தில் இன்லைன் லெட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, ஆர்வம் இருக்கும் இல்லையா. லெட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு லெட்டர் வந்து எழுதும்போது அன்புள்ள அப்பா, அன்புள்ள அம்மா, அன்புள்ள தம்பி அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். இப்படிக்கு அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த லெட்டர் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க படிச்சுட்டு ரிப்ளை வருதா இல்லையா, சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து அதில் இருக்குது. இருந்தாலும் அது வந்து அப்போ ஒரு 1980s வந்து அது பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு அதுதான் இருந்தது கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிறையா மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த லெட்டர் வந்து அவங்க போடுவாங்க, திருப்பி பதில் வருதா அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்போ நடந்துட்டு இருந்துச்சு நடைமுறையில். இதோட காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 ரூபாய், 1 ரூபாய், 2 ரூபாய், 2 ரூபாய் 50 காசு. 2021 வரைக்குமே இதோட விலை பார்த்தீங்கன்னா 2 ரூபா 50 காசு தான் இருந்துட்டு இருந்துச்சு. நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம அனுப்பணும் அப்படின்னா டெலிகிராம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். டெலிகிராம்ஸ் வந்து ஒரு வேர்டுக்கும் ஒரு பைசா. ஒரு வேர்டு அடிக்கிறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம் சூன் அப்படின்னு அடிக்கிறோம்னா COME அப்படின்னு அந்த ஒரு வேர்டுக்கும் நம்ம ஒரு பைசா போட்டு நம்ம வந்து அனுப்பிச்சுடுவோம். பட் இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு வந்து அது போய் சேர்ந்துடும். மந்த்லி இந்த லெட்டர்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ காசு ஆகும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. 2 ரூபா 50 காசு, 1 ரூபாய் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப காஸ்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஃபோனோட இது கம்பேர் பண்ண முடியாது. பட் இனிஷியல் ஸ்டேஜில் இன்லைன் லெட்டர்ஸ் வந்து 80s வந்து ப்ளே பண்ணும்போது இதுதான் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் சொல்லும்போது அதில் வந்து காஸ்ட்டுன்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா. லேண்ட்லைன் வந்து அப்பத்துலேருந்தே இருந்துச்சு. லேண்ட்லைன் வந்து இன்லைன் லெட்டர்ஸ்க்கு முன்னாடியே நம்மளுக்கு லேண்ட்லைன் இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு பணக்காரங்க வீட்டில் மட்டும்தான் லேண்ட்லைன்ஸ் இருக்கும். அதனால் மோஸ்ட்லி வந்து இன்லைன் லெட்டர்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஊட்டியிலேருந்து ஒருத்தங்க நம்மளுக்கு கால் பண்ணுறாங்கனாலே அது வந்து STD மாதிரி தான் கணக்கெடு பண்ணுவாங்க.
இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அதாவது லேண்ட்லைன் வந்து எல்லாராலையும் கொஞ்சம் யூஸ் பண்ண முடியாது. பட் வந்து சார்ஜஸ், அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் ரீசார்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்லைன் வச்சுருக்கோம், அதுக்கு மந்த்லி சார்ஜஸ் அப்படின்னா ரெண்டல் ப்ளஸ் வந்து கால் ரேட்ஸ். நம்ம வந்து அது கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க நிறைய பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பில்லு வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். கம்மியாக பேசுகிறவங்களுக்கு நம்ம முக்கியமானதுக்கு மட்டும் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டல்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பேஸ்ட் அப்பான்ஸ் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அது பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து வரும். பட் இது எல்லாமே போஸ்ட் பெய்டில் தான் இருக்குது, ப்ரீபெய்ட் கிடையாது. போஸ்ட் பெய்டில் வந்து நம்ம எவ்வளவு அமௌண்ட்டு பேசுகிறோமோ அப்படின்னு அப்போ வந்து பிஎஸ்என்எல் தான் நம்மளுக்கு பில் அனுப்புவாங்க போஸ்டலில், அதுக்கு நம்ம பே பண்ணிப்போம். சில நேரத்தில் தப்பாக பில்ஸ்லாம் வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7,000 ரூபாய்க்கு கூட வந்திருக்கு, 1 லட்ச ரூபா பில்லு கூட வந்திருக்கு, கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க, இதெல்லாம் நடந்திருக்கு. பட் ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரீசார்ஜில் பேசும்போது நம்ம மந்த்லி பார்த்தீங்கன்னா ரெண்டல் ப்ளஸ் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அது டிபெண்ட்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வரும். அப்புறமா வந்து ஃபிக்ஸில் வந்து டாடா இண்டிகாம்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்ணலாம், அதெல்லாம் வந்து இப்போ இருக்குது. இன்ன வரைக்குமே நம்ம வந்து லேண்ட்லைன்ஸ் வந்து இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா கடைங்களுக்குலாம் இன்னும் நம்ம லேண்ட்லைன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், இன்னும் இருக்குது. ஆனால் ரீசார்ஜ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேசுகிறோமோ ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டு நம்ம கட்ட முடியாது. இதுதான் இந்த மந்த் இவ்வளோ கட்டுவோம் அப்படின்னு எவ்வளோ பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்டிக்கலாம். கம்மியாக பேசினா நம்ம கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஜாஸ்தி பேசினா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்டிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இந்த லேண்ட்லைனில் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால நடுவில் கொஞ்ச காலத்தில் 1995 வந்து பேஜர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பேஜர் வந்து நம்ம பெல்ட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருப்போம், பீப்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன்லேருந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருவாங்க, கம் சூன் அர்ஜென்ட், கோ டு ஆஃபீஸ், இல்லை டேக் தட் ஃபைல், அதுமாதிரி ஏதோ ஒன்று ஒரு கமெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சீக்கிரம் வாங்க அப்படின்னா அது பீப்னு சவுண்ட் கொடுத்துட்டு அதில் மெசேஜ் வரும். அதுக்கு வந்து நம்ம லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் பண்ணி ஆப்ரேட்டர்கிட்ட சொன்னோன்னா அவங்க வந்து அந்த மெசேஜ் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதை திருப்பி நம்ம அதிலே நம்ம மெசேஜ் அடிக்க முடியாது, அது வந்து திருப்பி அவங்க லேண்ட்லைன் போயிட்டு அவங்க அந்த மெசேஜ் வந்து அவங்க பாஸ் பண்ணிப்பாங்க. பேஜஸ் வந்து ஒரு ஃபெயிலியர் மாதிரி தான் ஆச்சு. ஆக்சுவலாக எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கல. பட் இதோட சார்ஜஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து தெரியல, ஏன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதாவது ஆரம்பித்து டக்குன்னு முடிஞ்சிருச்சு, ஃபெயிலியர் தான் இது நம்ம சொல்லலாம். ஆர்பிஜி செல்லுலார் வந்து அப்போ வந்து லான்ச் ஆகிறாங்க. ஆர்பிஜியில் வந்து என்னென்னா 3000 rupees நம்ம வந்து டெபாசிட் கொடுக்கணும். டெபாசிட் பண்ணிவிட்டு ஃபோன் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு கால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா வரும். இன்கமிங்க்கும் அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு சார்ஜ் 16 ரூபா. ஒரு கால் இன்கமிங் வந்து 16 ரூபா, அவுட் கோயிங் 25 ரூபா இருந்துச்சு. இதுலேயே நம்ம வந்து என்னென்னா மந்த்லி ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு 1000 rupees ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து கால் ரேட் மட்டும் நமக்கு போயிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ கால் பேசுகிறோம் அப்படின்னா அந்த காலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி தான் நம்மளுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. 99ல் ஏர்செல் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஏர்செல்லில் வந்து இதே கான்செப்ட் தான் இருந்துச்சு. பட் வந்து என்னென்னா டெபாசிட் அமௌண்ட் கிடையாது. இப்போ நீங்கள் போய் சிம்மு வாங்கிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் சிம் காஸ்ட் மட்டும்தான் வரும். 97-98 ஆர்பிஜிஸ் வந்து ஆரம்பித்து அவங்க கால் ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் 99ல் ஏர்செல் வந்து லான்ச் பண்ணும்போது அவங்க வந்து அந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் அமௌண்ட் வாங்கலை. ஒரு சிம் வாங்கினா நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து நம்ம பண்ணணும், அது வந்து அவங்க வாங்கிக்கல. இதனால் வந்து எல்லாருக்கிட்டையும் அந்த சிம் வந்து போய் சேர்ந்துச்சு. அது ப்ளஸ் வந்து இன்கமிங் அவுட் கோயிங் இருந்துச்சு. அந்த இன்கமிங் கூட கால் ரேட் வந்து ரொம்ப காஸ்ட் வந்து கம்மி பண்ணாங்க. ஏர்செல்லை பொறுத்த மட்டும் என்னென்னா நம்ம போயிட்டு ஒருத்தர்கிட்ட டெபாசிட் பண்ணணும், அதாவது அந்த பர்டிகுலர் பீப்புள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் டெபாசிட் பண்ணணும் அப்படிலாம் இல்லாமல் நிறைய வெண்டார்ஸ் கொண்டு வந்தாங்க. சின்ன சின்ன கடைகளில் கூட நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ கூட வந்து மந்த்லி ரீசார்ஜுன்றது ஒன்றுமே கிடையாது, கால் ரேட் தான் நம்மளுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அப்போ வந்து என்னென்னா 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா அப்படின்னு இருக்கும். அந்த 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அதில் 47 ரூபா நம்மளுக்கு டாக் டைம் கிடச்சிரும். அந்த 47 ரூபாய்க்கு ஒரு கால் வந்து 2 ரூபா அப்படி பேசினா இன்டூ 20 கால்ஸ் நம்ம வந்து பேசிக்கலாம். இப்படி தான் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து 2003 வரைக்கும் தான். 2004ல் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் வராங்க. அவங்க வந்து ஒரு டெக்னாலஜி கொண்டு வராங்க, சிடிஎம்ஏ டெக்னாலஜிஸ்ன்னு கொண்டு வராங்க. சிடிஎம்ஏ டெக்னாலஜிஸில் பார்த்தீங்கன்னா 501க்கு வந்து ஒரு மொபைல் ஒரு மொபைலை வந்து லான்ச் பண்ணுறாங்க. 500 ரூபாய்க்கு நீங்கள் ஃபோன் வாங்கினீங்கன்னா அதில் அன்லிமிட்டெட் கால்ஸு, அதாவது ரிலையன்ஸ் டு ரிலையன்ஸ் வந்து நீங்கள் அன்லிமிட்டெட் கால்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 1000 minutes வந்து அதர் மொபைல்ஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துட்றாங்க.
இது செம்ம ஹைலைட் ஆகி எல்லாருமே இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரிலையன்ஸில் அந்த ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தூக்கிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 500 ரூபாய்க்கு வாங்குவாங்க, பேசுவாங்க, அப்புறமா தூக்கி போட்டுருவாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இதுக்கப்புறம் தான் ஏர்டெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா கால் ரேட்டை ரொம்ப இது பண்ணாங்க. இன்கமிங்க்கு கால் சார்ஜஸ் வேண்டாம். அதே மாதிரி எஸ்சிடி வந்து இப்போ எல்லாமே லோக்கலாக வந்து கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து கூடாஞ்சேரிக்கு பேசுகிறோம் அப்படின்னா, இல்லை ஊட்டிக்கு பேசுகிறோம், தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா கால்ஸுமே வந்து அவங்க எஸ்டிடி இல்லாமல் லோக்கலாக ஆக்குனாங்க. இது மாதிரி கால் ரேட்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து ரீசார்ஜ் அப்படின்றது 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா அது அப்படியே தான் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் தான் ஹச் வந்து என்ன பண்ணாங்கன்னா, உள்ளே வந்துட்டு இந்த 50 ரூபா 100 ரூபாவே ஜாஸ்தியாக இருக்குது, அதையும் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோட்டா ரீசார்ஜ் வந்து கொண்டு வந்தாங்க. அதோட சோட்டா ரீசார்ஜ் 10 ரூபா தான். நீங்கள் 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து டாக் டைம் வந்து 9 ரூபா, சில டைமில் 7 ரூபா வரும், சில டைமில் 9 ரூபா வரும். நம்மளுக்கு வந்து ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாக் டைம் வரும். 50 ரூபாய்க்கு பண்ணிங்கன்னா 50 ரூபா டாக் டைம் வரும். அந்த காலகட்டத்தில் என்ன இதுன்னா, நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்களோ அதுக்கு தான் நம்ம வந்து கால் காஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னென்னா, கால் ரேட்ஸில் தான் அவங்க வியாபாரமே நடந்துச்சு. இப்போ வந்து ஒரு கால் ரேட் வந்து ₹1.60, 30 காசு, நைட் டைமில் ஃப்ரீ கால்ஸு, ஒரு நெட்வொர்க் டு சேம் நெட்வொர்க் வந்து அன்லிமிட்டெட் கால்ஸு, நைட்டு 12 மணிலேருந்து 6 மணிக்கு வரைக்கும் ஃப்ரீ கால்ஸு, இந்த மாதிரி கால்ஸில் தான் பண்ணிட்டு இருந்தாங்களே. ஆனால் மந்த்லி ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வந்து அவங்க கான்சன்ட்ரேட்டே பண்ணல. இப்போ வந்து ஜியோ வந்து மந்த்லி எனக்கு வந்து 299 கொடு, ஒரு வருஷத்துக்கு 1899 கொடு இப்படின்னு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து அவங்க வாங்கவே இல்லை. அவங்க வந்து நீ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது பண்ணிக்கிட்டாங்க. பட் கால் ரேட்ஸ் மட்டும் அவங்க வந்து வேரி ஆகிட்டே இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து நெட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். 1 GB வந்து 249 ருபீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் ஜியோ வந்த பிறகு தான் அந்த கால் ரேட்டு ப்ளஸ் வந்து நெட்வொர்க்கும் இன்டர்நெட்டையும் அவங்க வந்து கம்மி பண்ணி கொடுத்தாங்க. பட் வந்து கால் ரேட்டை வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா டொக்கோமோ. அந்த கம்பெனிக்காரங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பைசா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து 40 செகண்ட் பேசுகிறீங்கன்னா 40 செகண்ட் மட்டும்தான் உங்களுக்கு பேலன்ஸ் போகும் அப்படின்னு பண்ணாங்க. அது வந்து அதுக்கப்புறம் எல்லாருமே அதுக்கப்புறம் ஒரு பைசாக்கு ஒரு செகண்ட் அப்படின்றது எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டொக்கோமோ தான் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு. உங்களுக்கு ஜியோவில் வாய்ஸ் வந்து அன்லிமிட்டட் ப்ளஸ் நெட் வந்து உங்களுக்கு 1 GB அப்படின்னு வருது இல்லையா. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து எவ்வளோ பேசுகிறோமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம கால் காஸ்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து இதே மாதிரி இருக்காது. கண்டிப்பாக இது வந்து மாறுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜிஸ் வந்து கொண்டு வருவாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.